ஹாய் காய்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோ எங்கே எண்ட் பண்ணியிருப்போம்னா, ஜிகே வந்து ஜிம்மினை ஒரு மாதிரி ஹார்ஷாக கிஸ் பண்ணியிருப்பான். அது ஜிம்மினுக்கு பிடிச்சிருக்காது. தள்ளி விட்டு அவனை வெளில துரத்திருப்பான். ஜிகேயும் ஒரு மாதிரியா மூட் அவுட்டாக அங்கேருந்து போயிருப்பான். அதோட தான் ஸ்டாப் பண்ணோம். இப்போது ஜேஎம் தான் அவன் பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. அவன் அந்த பெட் மேலே படுத்துட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக போத்திட்டு சீலிங்கை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஆளுக்கு என்ன தைரியம், கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேனர்ஸே இல்லாமல் இப்படி வந்து கிஸ் பண்ணுறான். அவனும் வாழும் மண்டையும் ஒரு இதுவே இல்லை, ஒருத்தவங்களை இப்படிலாம் கிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சே அப்படின்ற மாதிரி. ஜேகே ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்கான். என்னதான் இப்படி திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு சாயன் சொன்ன ஞாபகம் வருது. சாயன் வந்து ஜெமின் கிட்ட வந்து காரில் பேசியிருப்பான்ல, எங்கள் அண்ணன் அவனுக்கு விழுந்துட்டான். அது ஒரு சக்கு தோணுது அவனுக்கு. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ? ஆனால் எப்படி ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த ஆளுக்கு ஆரம்பத்துலேருந்து என் மேலே போகும். என் அப்பா ஏதோ பண்ணிட்டாரு, அதை வச்சு என்னை பழி வாங்கலான்னு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் எப்படி என்னை லவ் பண்ணுவான்? இந்த சாயனு தான் அப்படி சொன்னானா? இவன் தேவையில்லாமல் வந்து எதுக்கு இப்போ என்னை கிஸ் பண்ணான்? ஐயோ கடவுளே, நான் என்னதான் செய்ய? அண்ணங்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் மாட்டின்னு நான் சாவறேன். தம்பிக்காரன் என்னன்னா, எங்கள் அண்ணன் வந்து உனக்கு விழுந்துட்டான்ட்டு நல்லா உட்காந்து பால் எடுக்கிறான். அண்ணங்காரன் என்னன்னா அதுக்கு மேலே எதுக்கு வந்து கிஸ் பண்ணானே தெரியல. ஐயோ, இந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜெயம் தான் புலம்பிட்டே படுத்து தூங்குறான். ஜெயம்க்கு நைட்லாம் பெருசாக தூக்கமே இருந்திருக்காது. ஸோ காலையில் சீக்கிரமே எழுந்துட்டு அவன் பாட்டில் ஃப்ரெஷ் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவனோட லிப்ஸை பார்க்குறான். அது ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக காயம்பட்ட மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு ஐத்தியக்கார எப்படி போட்டு கடிச்சு வச்சுருக்கான் பாரு. எதுக்கு கடிச்சானே தெரியல. இன்னைக்கு போயிட்டு 4 கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்குது பரவாயில்ல, நல்லா தான் கிஸ் பண்ணுறான். அவனுக்கு கட்டிக்க போகிறது ரொம்ப லக்கி தான் அப்படின்ற மாதிரி அவனு யோசிச்சுட்டு, ஐயோ ஜிமின், இதெல்லாம் நீயே யோசிக்கிற. அவனை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருக்கான். அவனை நீ ஏதாவது ஒன்று பண்ணியே அவனும் என்ன பண்ண? இப்படி புலம்பிக்கிட்டே அவன் ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். கீழே ஆல்ரெடி ஜேகே உட்காந்துட்டு இருப்பான். அவனை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. சரி, இவனும் ஒரு பாடி கார்டு தானே, போயிட்டு ஜேகேயோட சோஃபா பின்னாடி போய் நின்றுக்கிறான். அங்கேருந்து ஒரு சில டீலிங் பேசுகிறவங்கலாம் வராங்க. அவங்க உட்காந்து ஜேகே கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜெயம்க்கு போர் அடிக்குது. என்ன பண்ண, அவன் வேலை தானே, சும்மா வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அவங்க என்ன பேசுனாங்கன்னு பெருசாக கண்டுக்கல. அவன் பாட்டுன்னு நின்றுட்டே இருக்கான். இப்போது ஸ்டேர்ஸில் திரும்பி சாயன் இறங்கி வரான். இறங்கி வந்து ஜிம்மனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இப்போது ஜேகே கிட்ட குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஜேகேவும் குட் மார்னிங். ஏன் இவ்வளோ லேட்டு? நேற்று ராத்திரி லேட் ஆகிடுச்சுலண்ணா, அதான். ஜேகேயோட மைண்ட் வாய்ஸ் 1 மணி வரைக்கும் அவன் கூட சுற்றி இருந்தா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சாயின்னு மனசுல தேடிட்டு சரி, எங்கே போகிற இப்போ? இல்லைண்ணா சும்மா தான். ஓகே. இப்போ சாயன் ஒன்று ஜிம்மினை தான் பார்க்குறான். ஜிம்மினையும் கூட்டிகிட்டு போகலாமான்ட்டு. ஆனால் ஜேகே கிட்ட பற்றி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வரான். ஆனால் ஜேகே அது பெருசாக கண்டுக்கல. சாயனுவ முக்கியமான மீட்டிங் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாயனு கூட ஜிம்மினை அனுப்புறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ மூஞ்சி என்னமோ கோவமாக வச்சுக்கிறான். அப்போ தான் வந்து சாயனு எதுவும் கேட்க மாட்டான். ஜிம்மினு வந்து கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கேயே இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி சாயனும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். என்ன ஆனந்தம் இந்த கரடி பையனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஜேகேக்கு இருக்குது. சாயனு கிளம்பி போனோடனே ஜேகே குத்தாட போடாத இதுவாக சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா வந்து ஜிம்மில் அவன் கூப்பிட்டு போகல, அதனால ஜேகே ஒரு மாதிரியா வில்லத்தனமா அனுப்புவேனா அப்படின்ற மாதிரி அவனுக்கு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனால் அங்கே ஜிம்மினுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. அவன் சாயனு கூட போகணும்னு நினைக்கவே இல்லை. அவன் பாட்டுன்னு சாயனு போகிறத பார்த்துட்டு அவன் பாட்டு நின்றுட்டு தான் இருக்கான். ஆனால் ஜேகே என்னமோ ஜிம்மினை போகாமல் தடுத்து நிறுத்தி வச்ச மாதிரி ஒரு ஆனந்தம். இப்போது ஜேகே தான் அவனோட காட்ஸ் கிட்டேயும் முன்னாடி உட்காந்துருக்கவங்கிட்டையும் சரி டைம் ஆகிடுச்சு, அந்த இடத்துக்கு போகலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ் சார் போகலாம்.
அப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அவனுங்களெல்லாம் நம்ப முடியாது. அதனால் எதுக்கும் பேக்கப் கால் இருந்தாவே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி இருக்கவங்க கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஜிமின் அதுவும் காதில் வாங்க அவன் பாட்டுன்னு இன்னமும் ஏதோ ஒரு உலகத்தில் ஜோன் அவுட் ஆகிட்டான். ஜேகே எழுந்துக்கிறான். ஜேகே எழுந்துக்கும் போது தான் வந்து ஜிமின் தெரியுது. ஏன்னா ஜிமின் முன்னாடி தானே ஜேகே உட்காந்துருப்பான். இப்போ ஜேகே பின்னாடி திரும்பி ஜிமின் பார்த்து முக்கியமான மீட்டிங் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாரும்னா நம்மளையா கூப்பிட்றான்? நம்மளெல்லாம் வெளியில் கூப்பிட மாட்டான், என்ன அதிசயமாக கூப்பிட்றானே அப்படின்ற மாதிரி தான் ஜிமின். சரி ஜிமினும் போயிட்டு கார்கிட்ட ஏறலான்னு போகிறாங்க. முன்னாடி ஜேகே ஏறிட்டான். இப்போ ஜிமின் தான், இப்போ நம்ம எந்த காரில் ஏறுறது? இங்கே எத்தனை கார் இருக்கே, இவன் ஏறுற காரில் ஏறணுமா இல்லை எந்த காரில் ஏறணுன்ட்டு காருக்கு வெளியிலே நின்று முழிச்சிட்டு இருக்கான். ஜேகே தான் கை காட்டுறான் இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி. ஓ ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவனும் போய் உட்காந்துக்கிட்டான். ஜிமினுக்கு ஒரு பக்கு பக்குன்னு இருக்கு இப்போ ஜேகேவை பார்க்க. கொஞ்ச நேரத்தில் கார் சேர வேண்டிய இடத்துக்கும் போய் சேருது. அது வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேசுகிற மாதிரியான இடம் கிடையாது. என்னமோ வந்து வெட்டுக்குத்து போடுற மாதிரியா இடமா இருக்குது. அங்கே தான் போய் காரை நிறுத்துறாங்க. ஜிமின் தான், என்ன இடத்துக்கு இவன் கூப்பிட்டு வந்திருக்கான்? ஒரு வேளை பேச்சை கேட்கலன்ட்டு ஏதாவது பண்ண போகிறானா என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே பத்து விதமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஜேகே முன்னாடி நடந்து போகிறான். ஜேகே நடந்துக்கிறா, பின்னாடி இவனும் நடக்கணும்ல, இவனும் நடந்து போகிறான். அவனுக்கு பின்னாடி இன்னொரு நிறைய பேர் பாடி கார்ட்ஸ்லாம் நடந்து வராங்க. ஜேகே நடந்து போய் அங்கே 2 பேர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜாக் அதான் அவரோட அப்பா 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஜேகே அவங்களுக்கு முன்னாடி இருக்க கோச்சில் போய் உட்காரலாம். உட்காந்து அவனுக்கு காலுக்கு மேலே கால் போட்டு ஒரு மாதிரியா திரும்பலாக தான் உட்காந்துட்டு இருக்கான். முன்னாடி இருக்கிற அந்த ஜாக் சொல்லவே வேணாம். அவன் ஒரு மாதிரி கால் மேலே காலை போட்டு கையை தலையில் வச்சுட்டு ஒரு மாதிரி அண்ணா வந்து ஒரு மாதிரியாக தான் முறைச்சிட்டு இருக்கான் ஜேகேவை. அவங்களோட டீலிங்கோட பேஸ் என்னன்னா, ஏதோ ஒரு சமாதானம், நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சமாதானத்துக்கு தான் பேச வந்திருக்காங்க. இப்போ ஜேகே அவனோட இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது சமாதானம் அதுதான். இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜேகே ஒவ்வொரு விஷயம் சொன்னதும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல ஜேகே எதிர்க்க. ஸோ அவங்களும் உட்காந்து அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. பின்னாடி நின்றுட்டு ஜிமின் தான் ஜேகேவே ஒரு மாதிரி குறுகுன்னு பார்த்துட்ருக்கான். என்ன இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவர் இன்னமும் அசால்ட்டாக வந்து இப்படிலாம் பேசுகிறாரு. ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? இவனுங்க முறைக்கிறத பார்த்தா இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தெரியலையே. எப்போ போட்டு தரலான்ற மாதிரி தான் முறைச்சிட்டு இருக்காங்க. இவருன்னா இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாரு. ஒருவேளை உண்மையிலே பெரிய மாஃபியாவாக தான் இருப்பாரோ? என்னவா இருந்தால் என்ன, சீக்கிரம் மீட்டிங் முடிச்சுனா அவன் கிளம்பிடணும். இந்த இடத்த பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மின் நினச்சிட்டு இருக்கான். இப்போ முன்னாடி இருக்க ஜாக் இவ்வளோ நேரம் வந்து ஜேகேவே பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். இப்போ ஜேகேக்கு பின்னாடி நிற்கிற ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக வர இருக்கான். அவனை பார்த்தா யாருக்குமே பாடி கார்டு வைப்பே வராது. ஜாக் தான் அவன் மைண்டில். இவனுக்கு பாடி கார்டா? ஏன் இவ்வளோ போய் கூப்பிட்டு வந்திருக்கான்? பார்க்க வேறு அழகாக இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் ஜாக்கோட மைண்ட் செட்டு. இப்போ ஜாக்கு ஜிம்மினியே தான் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன இவன் இப்படி பார்க்குறான்? இவனுங்களாம் சரியே இல்லை, அடிக்கடி பாயிரவங்களாகவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மின் நினச்சிட்டு இருக்கான். ஜாக்கோட அப்பா கிட்ட தான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருப்பான். அவருக்கும் பெருசாக உடன்பாடு இல்லை, முறைச்சுன்னு தான் நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கேச்சு இப்போ ஜாக்கையும் பார்க்குறான். ஜாக்கோட கேஸ் அவன் மேலே இல்லை. இவன் என்னடா என்னத்தையும் குறுன்னு பார்க்குறான்ட்டு ஜேகேவும் திரும்பி பார்த்தா அவன் ஜெயமாக தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு சொல்லுன்னு ஏறுது. எங்கள் பிள்ளைங்களுக்கு வேற வேலையே இல்லை. இவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போதே யோசித்தேன், இவனுங்க வேற ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்கன்ட்டு. ஐயோ, வாய் வச்சு சும்மா இருந்தால் ஏதாவது கேட்டான்னா என்கிட்ட செத்தான் அப்படின்ற மாதிரி ஜேகே மைண்டில் நினச்சிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட அந்த மீட்டிங் ஆர்கியூமெண்ட்டும் முடியுது. ஜேகே ஓகே சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து என் நல்லதுக்கு மட்டும் சொல்லலை, உங்கள் நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட எல்லையை மீறாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரியாக வார்ன் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். இப்போது பக்கத்தில் இருக்க ஜாக், ஓகே ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான்,
இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கெலாம் நாங்கள் கொட்டினோம். சரி ஏதோ ஒன்று எங்கள் பக்கம் சேதாரம் இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு. இப்போது நாங்கள் ஒன்று கேட்போம், நீ அதுக்கு கொட்டணும், புரியுதா அப்படின்ற மாதிரி ஜாக் கேட்குறான். ஜேகே என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை, பின்னாடி ஒரு பையன் நிற்கிறானே, யார் அது அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்து கேட்குறான். அவன் யாராக இருந்தால் உனக்கு என்ன தெரியலையா, அவன் என்னோட காட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தெரியுது காட் தானே, ஒரு 2 நாளைக்கு இங்கே விட்டு போ, 3ஆவது நாள் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேக்கு பொறுமையே இல்லை. அவன் நினச்சான், அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் ஜிம்மில் பெருசாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டான். இப்போது சாயனு கூட விட்டு வர மனசு இல்லாமல் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் கேட்க ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது ஜாக்கை பார்த்து, இங்கே பாரு, அவன் என்னோட காட், ஓகேவா? உனக்கு என்ன எதுக்காக குறைச்சல்? கூப்பிட்டா எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, என்கிட்ட உன் ஆளெல்லாம் இப்படி ஆட்டுறது வச்சுக்காது அந்த மாதிரி ஜேகே வார்ன் பண்ணுறான். ஹே என்ன, நான் ஜஸ்ட்டு 2 நாளைக்கு தானே கூப்பிட்டேன், அதுக்கு நான் ஓவராக பேசுகிறேன். நீ இவ்வளோ கொதிக்கிறத பார்த்தா உனக்கு காட் மாதிரி தெரியலையே ஜேகே அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் கேட்குறான். ஜேகே ஒரு மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, பாரு, அவன் எனக்கு கீழே வேலை பார்க்குற பையன், அவனுக்கு நான் தான் காட், எனக்கு புரியுதா? தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாடுற வச்சுக்காது அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். இப்போது ஜாக் தான் ஜேகேயோட ஹெட்டில் கன் பாயிண்ட் பண்ணுறான். ஹே என்ன நினச்சிட்டு இருக்க, நீங்களா வருவீங்களா இப்படி இந்த மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு நீங்களா போவீங்களா, நாங்கள் வாயை மூட்டை உட்காந்துருக்கோமா? டேய் நீ இடத்துல இருக்க, இவ்வளோ நேரம் நீ பேசுனதுக்கெலாம் கம்முன்னு இருக்கும் போதே யோசிக்கக்கூடாதா? எங்களை பார்த்து எப்படி தெரியுது? நாங்கள் என்ன அப்படியா உனக்கு அடங்கி போகிறது தான் எங்கள் தலைவிதின்னு எழுதியிருக்கா என்ன? ஓவராக பேசுகிற, இல்லை சுற்றி பார்த்தியா, எல்லாம் என் ஆளுங்க தான். டேய் இறக்குனாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ செத்துருவ. ஒவ்வொருத்தரும் சமகானில் இருக்காங்க ஜிக்கே. இந்த மாதிரி ஓவராக பேசாமல் இவ்வளோ நேரம் நீ பேசுனதுக்கு அவன் கொட்டணும்ல, அதெல்லாம் இனி நடக்காது. உன்னை இங்கே கூப்பிட்டது சமாதான பேசலாம் கிடையாது, உன்னை பேச வச்சு போட்டு தரலான்னு கூப்பிட்டேன். அப்புறம் ஓவராக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஜேகே கன் பாயிண்டில் நிற்க வச்சு பேசுகிறான். ஜாக் ஒரு மாதிரியை பார்த்து சிரிக்கிறான். அசிங்கமாக இல்லை உனக்கு, இப்படி தான் முதுகில் குத்துவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம்ப்பா, நாங்கள் அப்படி தான், இங்கெல்லாம் பிழைக்கணுன்னா அப்படி தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்? உன் காடை கேட்டதுக்கு ஓவராக பேசு, அவன் பார்க்கறதுக்கு பாடி கார்டு மாதிரி இல்லையே ஜேகே, நான் வச்சிட்ருக்கியா, நான் கேட்டதுக்கு ஓவராக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேம்க்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்னடா பேசுகிறாங்க, நான் ஜஸ்ட்டு போகிற போக்கில் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேம் நான் ஒரு மாதிரி டென்ஷனாக கொதிக்கிறேன். ஐயோ அவனை பாரு, அவன் ஃபேஸ் எவ்வளோ ரெட்டாக இருக்குது, அப்பா பாருங்களேன் அவன் அழகாக இருக்கான், இவனை போயிட்டு பாடி கார்டை வைக்க உனக்கு எப்படி ஜேகே மனசு வருது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே எதுவுமே பேசலை, அப்படின்னு நின்றுட்டே இருக்கான். சரி உன்னை போட்டு தருது, அவன் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருக்க போகிறான், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஜேகே இப்பயும் பெருசாக ரியாக்டே பண்ணல. ஜேகே இன்னமும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜாக்கு டென்ஷன் ஆகி, என்னடா சிரிக்கிற, இப்படி ஒரே ட்ரிக்கர் தான், அழுத்துன்னு வச்சுக்கோங்க இப்படி பிளாஸ்ட் ஆகிடும் மண்டை, என்ன பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன் அப்படி வச்சு அழுத்துறான் ஜேகே மண்டையில். ஜேகே அப்பயும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஜாக்குக்கு மண்டை கோலாகி, என்னடா இதுடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக தான் கேட்குறான். ஜேகே இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் பண்ணுறான். அங்கே மேலே செவுத்து மேலெலாம் ஜேகேயோட காட் திடீர்னு வந்து நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. சுற்றி ஜேகேயோட காட்ஸாக நிற்கிறாங்க. பின்னாடி ஜாக்கோட ஆளுங்க வந்திருப்பாங்க. ஜாக்கோட ஆளுங்களோட ஹெட்லேயும் ஜேகேயோட காட்ஸ் கன் வைக்கிறாங்க. ஜாக்குக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அந்த
அட்மாஸ்பியரே ஜாக்குக்கு ஃபேவராக தான் இருந்தது. இப்போ எப்படி ஜேகேக்கு ஃபேவராக மாறுச்சுன்ற மாதிரி அவன் ப்ராசஸ் பண்ணுறான். எப்படி இவங்களாம் வந்தானுங்க நம்ம இடத்துல அப்படின்ற மாதிரி. ஜேகே தான் ஏண்டா உரம்போக்கு, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? உன்னை நம்பி, உன் ஆளுங்களெல்லாம் நம்பி, உன் அப்பனை நம்பி இங்கே வந்து தனியாக சிக்கிறதுக்கு நான் எனக்கு பைத்தியமாடா? எனக்கு தெரியாது உனக்கு கேவலமான புத்தி அப்படின்ற மாதிரி கேட்குறான், சொல்கிறான். ஜாக் தான், என்ன சுந்தரா இங்கேருந்து உயிரோட போயிடுவியா? நான் செத்தாலும் பரவாயில்லடா, என்னோட கன்னு ஹெட்டில் இருக்கு, எதையோ இதுதான் அழுத்து நானா போயிடுவேன். அப்புறம் நான் இருந்தால் என்ன செத்தேன்? எனக்கு அவ்வளோ சாவு மேலே ஆசையாக இருந்ததுன்னா சுடுத சுடு, அப்புறம் அப்பனுக்கு பணமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே ஒன்று மிரட்டான். ஜாக் தான் கண்ணை கீழே இறக்குறான். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டேன், எல்லா நேரமும் தப்பிக்க மாட்டேன் ஜேகே அப்படின்ற மாதிரி தான் ஜேகே கிட்ட சொல்கிறான். அதே தான் நானும் சொல்கிறேன், இன்னைக்கு நீ தப்பிக்கல, நான் உனக்கு பிச்சை போட்டுட்டேன் இதா. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுங்க கிட்டலாம் சண்டை போட்டு புல்லட்டையும் என்னோட காட்ஸோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. அதனால தான் வாய்மொழியில கம்மனு போகிறேன். அப்புறம் என்கிட்ட இந்த வாயெல்லாம் வச்சுக்காது, இந்த வாய் மயிரெல்லாம் என்கிட்ட காட்டாது புரியுதா? அவனை நான் ஒன்றும் வச்சுக்கலாம் இல்லை, என் ஆள் புரியுதா? இந்த மாதிரி கேவலமான ஆள்லாம் கிடையாது. அவன் என் கூட தான் இருக்கான், என் கஸ்டடி, என் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோயேன், நீ அப்படி பேசுனதுக்கே எனக்கு இப்போ என்ன தெரியுமா பண்ண தோணுது அப்படின்ற மாதிரி ஜேகே அவன் கண் எடுத்து அவனோட காலே ஷூட் பண்ணியிருப்பான். அவ்வளோதான், அந்த சைடு இருக்க ஜாக்கு காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுறான். என்கிட்ட இந்த திமிரு மயிரெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் எனக்கு என்ன பொருள் வேணுமோ அது எனக்கு தான், எனக்குன்றது எனக்கு தான். ஜேகே அப்படி வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கே அவங்க ஜாக்கோட காட்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி டென்ஷனாக அதே காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே போகும்போது ஜேமோட கையை இழுத்துட்டு போகிறான். அது ஜாக்குக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. போய் காரில் அவன் பாட்டுன்னு உட்கார வைக்கிறான். ஜேகே காரை அவனே ட்ரைவ் பண்ணுறான். ஒரு மாதிரி டென்ஷனாக தான் உட்காந்துருக்கான். ஆனால் ஜேஎம்க்கு இவ்வளோ நேரம் ரெண்டு சண்டையை விட ஜேகே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் ஆள் அப்படின்றது மட்டும்தான் வண்டியில் ஓடிட்டு இருக்கு. ஜேகே அவனை ஷூட் பண்ணது கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆனான். ஆனால் அவங்களுக்கு நடந்த ஆர்கியூமெண்ட்டோட அவருக்கு தேவையானது ஒரு வார்த்தை, என் ஆள். அது மட்டும்தான் ஜேமோட மண்டியில் ஓடிட்டு இருக்கு. ஜேம்னா என் ஆள், என் ஆள், என் ஆள். அதுக்கு என்ன அர்த்தம்? என் ஆள்னா நான் அவன் ஆளா? அவன் ஆள்னா எனக்கு புரியல. அவன் என்னை பாடி கார்டு அவன் ஆளுன்னானா இல்லை அவன் ஆளுன்னானா? ஐயோ, ஓப்பனாகவும் எதுவும் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி கண்டுத்தனமாக எதையாவது ஒன்று பண்ணுறான். என் மண்டை வெடிக்குது. நேற்று நைட்லேருந்து நான் என்ன ஆயிட்டானே தெரியல. நேற்று மத்தியானம் வரைக்கும் அவன் மேலே காண்டில் இருந்தேன். இப்போ நேற்று நைட்லேருந்து ஒரு மாதிரியாக க்யூரியாசிட்டியாக இருக்குது. அவன் ஆளுன்னு சொன்னான், எந்த விதத்தில் சொன்னான்னு தெரியலையே, வாய் திறக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி. அப்பயும் ஜேகே எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணலன்ட்டு டென்ஷனாக தான் இருக்கான். ஜேகே அப்படி இல்லை, அவன் அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வரல. அவன் பாட்டுன்னு அவன் காரை கூட்டிகிட்டு போய் மேன்ஷனில் நிறுத்துறான். காரை விட்டு கீழே இறங்கின ஜேகே ஜிம்மனையும் பார்க்கல, அங்கே இருக்க யாரையும் கண்டுக்கல. அவன் பாட்டுன்னு மேன்ஷனில் போயிட்டு அவன் ரூமில் போகிறான். இப்போ ஜிம்மனுக்கு என்ன வேலை? அவனுக்கு எந்த வேலையும் கிடையாதுல்ல. அவனும் ரூமில் போகிறான். ஆனால் ரூமில் போகும்போதுலாம் மண்டையை பிச்சுட்டு தான் போகிறான். அங்கே போயிட்டு அவன் பாட்டு பெண்ணாத்திட்டே இருக்கான். அவன் என்ன சொன்னான்? நான் அவன் ஆளுன்னான். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அவன் பாடி கார்டுன்றதுனால அவன் ஆளா, இல்லை நேற்று அவன் என்னை கிஸ் பண்ணதுனால அவன் ஆளா? எந்த அவன் ஆள்? ஐயோ, பொறுக்கி பையன் எதையுமே ஒழுங்காக சொல்ல மாட்டான். அந்த சாயந்தூர் என்ன சொன்னான்? அப்படி சொன்னான். இவன் என்ன நேற்று இப்படி பண்ணான், இப்படி இன்னைக்கு இப்படி சொன்னான். ஐயோ இரு, வெயிட் பண்ணு. ஜிமின், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனால் நீ
அவன் உன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண மாட்டான்ட்டு ஃபீல் பண்ணுறியாடா? ஐயோ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஜிமினா. என்னாச்சு அவனுக்கு திடீர்னு? எல்லாம் யோசிக்கக்கூடாது. அவன் அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு அவனை இங்கே கூப்பிட்டு வந்தான். இல்லை, அவன் முன்னாடி ஒருத்தர் ஷூட் வேற பண்ணான். அவன் கெட்டவன். நீ அவன் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு ஃபீல் பண்ணுற? ஐயோ, என்னாச்சு எனக்கு? என் தலையே பிச்சுக்கும் போலையே. நேரம் மட்டும் அவன் என் முன்னாடி இருந்தான். அவனை ஐயோ என்ன வந்தது? அவன் எனக்கு பிடிக்காது. அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கான். என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கிஸ் பண்ணான். ஆனால் எதுக்கு நீ அவன் கன்ஃபியூஸ் பண்ணலன்ட்டு ஃபீல் பண்ணுறது? ஜிமினா, என்னடா ஆச்சு? ஐயோ, மண்டேக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் பாருங்க அந்த ரூமில் நடந்தது. ஒரு மாதிரியா ஃப்ரஸ்ட்ரேஷனில் டென்ஷனாக இருக்கிறான். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, ஜிமினா, நோ, ஐ திங்க் உன்னோட மண்டை கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நேற்று உன்னை கிஸ் பண்ணதுனால உன் மண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் திடீர்னுட்டு நீ இப்பெல்லாம் யோசிக்கிற. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இல்லை, அவன் என் மண்டைக்குள்ளே வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவன் என்னை போஸ்ட் பண்ணி தான் கிஸ் பண்ணான். நான் இப்போ ஒரு மாதிரியாக யோசிக்கிறேன். யோசிக்காத. அவனுக்குள்ளே ஏதாவது வெறுப்ப வரவை. ஜேகே கெட்டவன். ஆனால் அவன் ஏன் ஆளுன்னு சொன்னான். ஏன் ஆளுன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இதை நினச்சி என் மண்டையே பிச்சுக்கும் போலையே இப்படி நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுன்னு அந்த ரூமில் பராத்திட்டே இருக்கான். திடீர்னு டோர் நாக் ஆகி உள்ளே ஆள் வராங்க. யார் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஜேகே தான் நிற்கிறான். ஜேகேவை பார்த்தோன்னே சார் அட்டென்ஷன் போஸ்டில் நிற்கிறாரு. அட்டென்ஷன் போஸ்ட் நின்றுட்டு ஜேகே தான் ஒன்றும் இல்லை, உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஜிம்மனை பார்த்து கேட்குறான். ஜிம்மன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, ஆமாம், எனக்கு பிரச்சனை தான், சொல்லலாமா? சொன்னால் இவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. அவனுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா போய் கிஸ் பண்ணான், கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுன்னு மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் உன்னை தான் கேட்குறேன், இதான் பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே தான் அப்படியே இங்கே கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் கத்தினேண்ணா? ஆமாம், இவ்வளோ நான் கத்தின்னு தான் இருந்தேன். இல்லை சார், நான் கத்தவே இல்லையா? இல்லை சார், மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடாக கத்திட்ட போல ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் சார் என்னாச்சு? நான் என்ன கத்துனேன்? அதான் நான் கையில் மாட்டினேன்னா என்னை ஏதாவது பண்ணிவிடுவேன்னு சொன்னீங்க, அதுதான் சொல்கிறேன். ஐயோ, உண்மையிலே கேட்டுச்சா? அப்படியே கத்தணும்? வேறு என்னெல்லாம் கேட்டுச்சு? அது சார் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அந்த பிளேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணீங்கல்ல. ஐ மீன் நீங்கள் பண்ணல, அவனால் பிரச்சனை தான் நடந்ததில்ல, அதை சொன்னேன் சார். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். ஓகே, அப்புறம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜெயந்தா மாதிரி முழிக்கிறான். ஹே சார், என்னாச்சு? நீ உன் வீட்டுக்கு போகலாம். இனி உன்னோட ஃபேமிலி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னோட ஒர்க் இனியான முடியுதுன்னு வச்சுக்கோ, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் தான் அவன் நிற்கிறான். என்ன நிறைய திடீர்னு வீட்டுக்கு போக சொல்கிறான்? என்னால் எதாவது கோவமா? நியாயமாக பார்த்தா நானும் அவன் மேலே கோவப்படணும், எங்கே போக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் யோசிச்சுட்டு இருக்கான். சாயங்காலம் பாடி கார்ட்ஸ் வந்து உனக்கு பிக்கப் பண்ணிட்டு வீட்லேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோ, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அங்கே வந்து கிளம்பி போயிடுறான். இவ்வளோ நேரம் சந்தோஷமா இல்லை எக்ஸைட்மெண்ட்டா என்ன குழப்பமா அப்படின்ட்டு ஏதோ மூன்று கலந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஜிமினில் இருந்திருக்கோம். இப்போது அது அந்த ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு. அது அந்த ஹாப்பினஸ் எதுனா வந்துருக்கு அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது, பட் இருந்தது.
பட் இப்போ ஜேகே வந்து அவனை இங்கேருந்து கிளம்ப சொன்னதும் ஒரு மாதிரி அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக இங்கேருந்து எப்படிடா போவோம், எப்படா விடுவான் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு ஜிம்மி இப்போது ஜேகே டக்குன்னு வந்து இங்கேருந்து போ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியா அப்செட்டாக ஃபீல் ஆகிறான். அவனால் அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஏன் அவன் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகலான்னு அவனுக்கே பெருசாக ஐடியாவே கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும், அவன் கிளம்புன்ட்டான். அஃப்கோர்ஸ் ஜிம்மினும் அதுக்கு தான் ஆசைப்பட்டான், இங்கேருந்து எப்படியாவது போகணும் அப்படின்ட்டு. இப்போ ஜிம்மினி இங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் இருக்கிறதுக்கும் பெருசாக எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. அப்படின்னப்போ அவன் இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? ஜேகே சொன்ன மாதிரி அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறான். ஆனால் என்னவோ தெரியல, ஒரு ஹாப்பியே இல்லை போகிறோமே அப்படின்ட்டு. ஒரு ஹாப்பினஸும் இல்லாமல் ஒரு நிறையா ஸ்லோவாக தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஒரு நிறையா பெருசாக அவன் இங்கே எதுவும் எடுத்து வந்துருக்க மாட்டான். ஒரு சில திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான், அவனோட ட்ரெஸ் மாதிரி. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டில் அதே ஃபீலிங்காக ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு 2.5 hours மேலே. அங்கேருந்து ஒரு கார்ட் தான் வந்து ஜிம்மின்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கார் கீழே ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. ஜிம்மின் அந்த நியூஸ் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஜேகேவை பார்க்கணுன்னு போல தோணுது. ஆனால் பார்த்தா என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனால் பார்க்கணும் போல தோணுது. அவனும் கீழே இறங்கி போகிறான் அவனோட பேக் எடுத்துக்கிட்டு. கீழே பார்த்தா ஜேகேவை காணோம். சரி வெளியில் கார் கிட்ட போ, அங்கேயாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. அங்கே இருக்க கார்ட் கிட்ட தான் ஜேகே சார் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த கார்டும் அவர் அப்பயே வேலையாக வெளியே கிளம்பிட்டாரு, அவர் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு அதை கேட்டோன்னே லாஸ்ட்டாக பார்க்க கூட முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. என்னவோ தெரியல, அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் டாட்டா பாய் பாயாவது கிடைக்கும்னு நினச்சிருப்பான். அதுவும் இல்லையா, அவன் அங்கேருந்து ஒரு மாதிரியா அந்த வீட்டு கார் நகருது, அந்த வீட்டையும் ஒரு மாதிரியா பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக அங்கேருந்து கிளம்புறான். இப்படி தான் அவங்க டேஸ்ட்டும் போகுது. ஜிம்மின் எப்பவும் போல் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பாவால் நம்பவே முடியல, எப்படி ஜேகே இவனை விட்டான் அப்படின்ட்டு. தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாருமே ஹாப்பி. ஆனால் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாலும் ஜிம்மினுக்கு மட்டும் அந்த ஹாப்பினஸ்ஸே இல்லை. அவனோட ஃபேமிலியோட வந்து ஜாயின் ஆகிருக்கான், இருந்தாலும் இன்னும் ஒரு பார்ட் மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரியே இருக்குது அவனுக்கு. அது ஜேகே கன்ஃபியூஸே பண்ணலைல்ல. அவனோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஜேகேயோட போயிடுச்சு. ஜேகே ஒரு மாதிரியா பட்டர்ஃப்ளை கொடுக்குற மூமெண்ட் சொல்லியிருப்பான்ல, அவன் ஏன் ஆள், அதுக்கெல்லாம் வந்து மீனிங்கே ஜிம்மினுக்கு தெரியல. அது தெரியாதப்போ ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அது என்னவா இருக்குன்னும் போது அந்த தாட்ஸே அவனுக்கு ஜேகே மிஸ் பண்ண வைக்குது. அந்த மிஸ்ஸிங் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கே ஒரு லவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது அவனுக்கும் தெரியுது, அவன் ஜேகே மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. இந்த சைடு ஜேகேக்கும் அது ஒரு மாதிரியா கஷ்டமாக தான் இருக்கும். ஜேகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவன் வந்து ஜிம்மினை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். ஜிம்மினுக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை, அவன் இங்கேருந்து போகிறது தான் அவன் விரும்புவான் அப்படின்ற மாதிரி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கான். ஜேகேக்கு ஜிம்மின் அனுப்புறதுல பெருசாக இஷ்டமே இல்லை, இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் ஜிம்மின் நம்ம கூட இருந்தால் சேஃபாக இருக்க மாட்டான், அவன் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் ஜிம்மினை விட்டுருப்பான். டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 months ஆகிருக்கும். 3 monthsக்கு அப்புறம் இப்போ ஜேகேயோட மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. அவன் எப்பவும் போல் கார் பார்க் பண்ணிவிட்டு அவன் ஸ்டெப்ஸ் ஏறுறான். கீழே சாயன் உட்காந்துட்டு மேகசின்ஸ்லாம் பார்த்துட்ருப்பான். அவன் ஜேகே பார்த்து, என்னண்ணா இவ்வளோ லேட்டாக வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, ரொம்ப ஒர்க். நீ என்ன சாப்பிட்டு படுக்கலையா? சாப்பிட்டேண்ணா, நீங்கள் சாப்பிட்ல? இல்லைடா, இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். மேலே போங்க, சாப்பிடுங்க போயிட்டு மேலே அப்படின்ற ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறான். ஜேகே தான், ஏன் என்னாச்சு ஒரு மாதிரியா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லைண்ணா, சாப்பிட வேணா, மேலே போய் சாப்பிடுங்கண்ணா. ஜேகேவும் ஏன் இப்படி சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி சஸ்பிஷியஸாக இருக்குது. அவன் பாருங்க மேலே போகிறான். மேலே போயிட்டு ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு மிரரில் அவனோட ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த மிரரில் அப்போ தான் பார்க்குறான், பின்னாடி பெட்டில் ஜிம்மின் ஒரு மாதிரி டென்ஷனாக கை 2த்தையும் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான்.
ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. வேண்டு தெரிஞ்சுட்டு, ஜினன் நீ எப்படி இங்கே வந்த? ஓ ஓ யார் உங்க உள்ள விட்டா? ஏன் நான் எனக்கு கைதியா இல்லை உங்களோட எனிமியா உள்ளே வர்றதுக்கு 10 பர்மிஷன் கேட்டு வர்றதுக்கு? சரி இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இங்கே போகும்போது ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே, இங்கேயே என்ன பண்ணுற? அதுவும் டைம் என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது வீட்டில் உன்னை யாரும் தேட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது உங்ககிட்ட தானே இருக்குது, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கா? என்கிட்டலாம் எதுவும் இல்லையா? இல்லை, எதை மறந்த? அதையாவது சொல்லு. ஜிம்மன் தான் எழுந்து ஜேகே கிட்ட வந்து நிற்கிறான். ஜேகே லைட்டாக அந்த மிரர் இருக்கும்ல அங்கே போய் சாஞ்சிக்கிட்டான். எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்தில் வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். கொடுங்க அப்படின்ட்டு கை நீட்டுறான். கொடுங்களா? என்கிட்ட என்ன இருக்குது? நானும் உன்னோட திங்ஸ் எதுவும் வச்சுட்டு இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது, அதான் கேட்குறேன், கொடுங்க. ஜிம்மன் நீ எதை பற்றி பேசுகிற? எனக்கு ஒன்றுமே புரியல, என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் அது உங்ககிட்ட தானே போச்சு, நீங்கள் தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஜேஎம் என்ன சொன்னான் அப்படின்றத ப்ராசஸ் பண்ணலாம். ஜிம்மன் நீ என்ன சொல்கிற? என்ன கேட்குறேன்னு தெரியலையா? என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் நீங்கள் தானே எடுத்தீங்க என்கிட்டேருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி. இப்போது கேட்டால் கொடுக்க மாட்டிங்களா? அதை கொடுங்க, இங்கே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மன் பைத்தியமா நீ? முதல்ல பைத்தியக்காரத்தனமாக பேசாமல் இங்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் உனக்கு பைத்தியமாக தெரியுங்களா? ஏண்டா நீ தானேடா அன்னைக்கு அப்படி பண்ண, நீ தானே என்னை எடுத்து போச்சு கிஸ் ஆச்சு, இப்போ கேட்ட தரமாட்டியா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் தான் விளையாடுறான். டாவா? ஆமாண்டா. என்னடா டா சொன்னா என்ன உனக்கு இப்போ? ஜிம்மன் என்ன பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய் கொடுக்குறியா இல்லை நானா எடுக்குடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே தான் ஜிம்மன் என்ன பேசுகிறானே ப்ராசஸ் பண்ண முடியல. அவன் ட்ரீமில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கான். ஜிம்மன் தான் கேட்டாலாம் கொடுக்க மாட்டே போலியே அப்படின்ற மாதிரி ஜேஎமோட காலரை எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஜேகேக்கு கண்ணெல்லாம் இப்படி விரிஞ்சு இப்படி அந்த கண்ணெல்லாம் அப்படி உருண்டி கீழே விழுந்துடும் போல் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருக்குது. ஜேகே அப்படியே அந்த கண்ணு ரெண்டுக்கு இப்படி விரிச்சு வச்சுட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறான்றதை ப்ராசஸ் பண்ணுறான். ஜிம்மன் ரொம்ப சாஃப்டாக ஜேகேயோட லிப்ஸை ஒரு மாதிரியே கேட்ச் பண்ணுறான். அப்புறம் அவனோட பியர்சிங் இருக்குல்ல, அந்த பியர்சிங்கை பிடிச்சி அவன் பல்லிலே இழுக்கிறான். ஜேகேக்கு வலிக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுறான். வலிக்குதா? வலிக்கிட்டோம், எனக்கு நீங்கள் என்னை கிஸ் பண்ணும் போது எனக்கு இப்படி தான் வலிச்சுது அப்படின்னு சொல்கிறான். ஜேகே தான் என்ன பண்ணுற நீ? என்னோட கிஸ் நான் எதுவுமே வாங்கிட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறான். ஜேகே அவனோட ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நிறுத்துறான். ஜிம்மன் திரும்பலை, அப்படியே முன்னாடி பார்த்துக்கிட்டு சிரிக்கிறான், கிகிள் பண்ணுறான். ஜேகே தான் இப்போ என்ன பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்மன் திரும்பி பார்த்துட்டு அதான் நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துட்டீங்கல்ல, ஸோ உங்ககிட்ட நான் அதை திரும்பி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். முதல்ல நீங்கள் பண்ணீங்க, இப்போ நான் பண்ணேன், சரியா கலந்துச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு முன்னாடி போகிறான். ஜேகே தான் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவனோட வெயிஸ்டோடு சேர்த்து அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன் ஒரு மாதிரியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜிம்மன் சிரிக்கிறத பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு மைண்டெல்லாம் பிளாங்காக ஆகிடுது. ஜிம்மனை பார்த்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். தெரியலையா? நீங்கள் தான் எதுக்குமே அர்த்தம் சொல்ல மாட்டீங்க, நீங்களாம் கிஸ் பண்ணுவீங்க, நீங்களாம் உங்கள் ஆளுன்னுவீங்க, ஆனால் எனக்கு அது கன்ஃபெஷனாக என்ன க்யூரியாசிட்டிலே வச்சுட்டு இருந்தீங்க, இப்போ நானும் அப்படியே வச்சுட்டு இருக்கலாம்னு இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்த கிஸை திரும்பி கொடுத்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு
ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அவனோட க்ரிப்லேருந்து லூஸ் ஆகிறதுக்கு. ஜேகே இன்னும் குரூவை பிடிச்சிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் கொடுத்த கிஸ்ஸை நான் திரும்பி கொடுத்துட்டேன், அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன உங்களுக்கு ஒரே சஸ்தாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணுறதுனா அப்படி தானே இருந்தது. நீங்கள் பாட்டுன்னு ஜெலஸ் ஆவீங்களா, நீங்கள் பாட்டுன்னு கிஸ் பண்ணுவீங்களா, நீங்கள் பாட்டுன்னு ஊரை கூப்பிட்டு இவன் ஆளு சொல்லுவீங்களா. ஆனால் என்கிட்ட ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்களா. ஏன்னா அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அனுப்பி விட்ருவீங்க. நான் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு மண்டே பிச்சுக்கணுமா, இவன் ஏன் அப்படி சொன்னான், இந்த பைத்தியக்காரன் ஏன் இப்படி சொன்னான்ட்டு பிச்சுக்கணுமா. இப்போது நீ பிச்சுக்கோ, ஓகேவா? நான் ஜஸ்ட்டு நீ கொடுத்த கிசத்தை நீ கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்குது? அதனால் ஒரு 4-5 நாள் நீ இப்படி கஷ்டப்படு, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி தள்ளி விட்டு அங்கேருந்து போகிறான். ஜேகேக்கு இப்போ ஓரளவுக்கு புரியுது ஜிமின் என்ன சொல்ல வரான்ட்டு. ஜிமின் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். ஜேகே அதை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறான். இப்போ ஜிமின்னா, ஜேகே என்ன பண்ணுறீங்க, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது அப்படின்றான். அது நீ வீட்டுக்கு வந்து என்னை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். என்ன தைரியம் இருந்தா நீ பாட்டுன்னு வர, வந்து இழுத்து கிஸ் அடிக்கிற, இப்போது என் பெர்மிஷனே கேட்காம இங்கேருந்து போகிற, தெரியுது என்னை பார்த்தா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேம் தான் ஜேகே கிட்ட வந்து, நான் ஏன் சார் உங்ககிட்ட இந்த பெர்மிஷன் கேட்கணும்? நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் என் மனசுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நான் உள்ளே வரட்டா அப்படின்ட்டு கேட்டிங்களா? இல்லை, நீங்கள் பாட்டுன்னு டோரை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டீங்க. இப்போது வெளில போக சொன்னால் போக மாட்டீங்க. நான் உங்களை ஆனால் நாங்கள் உள்ளே வந்துட்டு வெளில போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ? நான் வீட்டுக்கு போகணும், வழியை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஜேகே திரும்பி ஜிமின் எழுது கிஸ் பண்ணுறான். ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப லவ்லி டவ்லியாக கிஸ் பண்ணுறான். ஜிமின் அந்த டோரில் சாய்ச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் தான், இட்ஸ் டூ லேட், நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றான். ஐ லவ் யூ டூ சொல்லு. நான் ஐ லவ் யூ டூ சொல்லணும்? நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் யூ சொன்னீங்களா? இல்லை நானும் அவங்கள கேட்டு வர வைக்கணும். இப்போ நீங்கள் கேட்டோன்னே நான் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, தள்ளுங்க நான் எழுந்து போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஜேகே திரும்பி ஜேமோட லிப்ஸ் ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஜேமும் கிஸ் பண்ணுறான். இப்போ லவ் யூ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். நான் லவ் யூ சொன்னேன்னா முதல்ல கட்டிட்டு கூட்டிகிட்டு வா, ஃபர்ஸ்ட் நைட்டில் வேணா ஐ லவ் யூ சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் தள்ளுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ, அப்போது கட்டிக்கிட்டா லவ் யூ சொல்றியா? சொல்கிறேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சாக்ஸிவாக பேசுகிறான். ஜேகேக்கு ஜிமினோட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் இங்கே இருந்த வரைக்கும் ஜேகேவை ஒரு மாதிரி உரைச்சிட்டே இருந்திருப்பான். பெருசாக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். ஆனால் இன்னைக்கு ஜிமின் பேசுறது ஜேகேக்கு அவ்வளோ வார்மாக இருக்குது. ஜேம் ரொம்ப வார்மாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ உன்னை எப்போ லவ் பண்ணலாம் நான் கேட்காது, எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இன்னமும் தெரியல, உன்னோட அந்த கண்ணு, உன்னோட முறைப்பல்ல, அது முறைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதில் தான் நான் விழுந்துட்டேன். ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்லணும்னாலும் எனக்கு தெரியல நான் எப்படி விழுந்தேன்ட்டு. சரி, நான் அவன் சாயன்னு சொன்னான், நீங்கள் என்ன பைத்தியக்கார மாதிரி என்னை நினச்சிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு வாழ்க்கை தரலாம் தான் வீட்டுக்கு வந்தேன். சீக்கிரம் வந்து வீட்டில் பேசுங்க. நான் ஒன்றும் என்னதுக்கெலாம் வரல. அப்போது நீங்கள் எனக்கு கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்ட்டு திரும்பி ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினோ ஒரு மாதிரியா ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான்.
ஸ்டோரியோட எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.